ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஸ்னேகா அன்னபூர்ணி ஃபேமிலியில் உள்ள எல்லார்கிட்டேயுமே நல்ல பேர் வாங்கிட்டாங்க. அன்னபூர்ணி இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்னேகா தான். ஸோ இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஒட்டுமொத்தமாக நம்ம அன்னபூர்ணியை இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்னேகா பிளான் போட்டாங்க. ஸோ அவங்க நினச்சது நிறைவேறல. ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதே சமயம் நல்ல பேரும் கிடச்சிச்சுன்ற மாதிரி தான். எப்படியாவது சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இங்கே ஸ்னேகா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஸ்னேகாவுமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம மகா ஸ்னேகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்னேகா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் சித்தி இங்கே வாங்க சித்தி, அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேகா, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் ஃப்ரீயாக இருக்க டைமில், யாரும் இல்லாத டைமில் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி கிட்ட வராங்க. சொல்லுங்கக்கா, நீங்கள் கூப்பிட்டதா ஆறுமுகம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மகா, நீ ஒரு பூசாரிக்கிட்ட சொல்லி நம்ம வீட்டில் ஒரு பூஜை செய்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும். வீட்டில் என்னமோ கெட்டதாகவே நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேலும் கெட்டதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. அதான் ஒரு பூஜை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கக்கா, இது விஷயமா நானே உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன். சரிங்கக்கா, நான் நல்ல நாளாக பார்த்து ஒரு பூஜை வீட்டில் போட்டுடலான்க்கா அப்படின்ற மாதிரி மகா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சிவா சிந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சிந்து ஏன் டாக்டரே, இப்போது ஸ்னேகா இந்த வீட்டிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவளாக ஆயிட்டா. இப்போது அன்னபூர்ணி, இப்போ அதான் அன்னபூர்ணி அத்தை உங்களை ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க, இல்லை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பெரியம்மா சொல்கிற பேச்சை தான் நீங்கள் கேட்பீங்க. என்னை விட்டுட்டு அந்த ஸ்னேகா கழுத்தில் தாலி கட்டிடுவீங்களா டாக்டரே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த மகாவும் அங்கேருந்து இங்கே பாருடி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக அன்னபூர்ணி அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சிவா செய்வான். அது உனக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸ்னேகா இப்போது அன்னபூர்ணி அக்காவோட உயிரவே காப்பாற்றிருக்கா. கண்டிப்பாக ஸ்னேகாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வர்றதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அதே சமயம் அக்காவும் ஓகே சொல்லுவாங்க தான் நினைக்கிறேன். இது விஷயமா நானே அக்கா கிட்ட பேசி ஸ்னேகாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சிவா, நீ வா சிவா, இவகிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சிந்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன இது இப்படி போய்கிட்டு இருக்கே நம்ம வாழ்க்கை, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. டாக்டருக்காக நம்ம எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் டாக்டரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பக்கம் சப்போர்ட்டாக நிற்க மாட்டேங்கிறாரே. ஐயோ, என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி காப்பாற்றுறது. பெற்றவங்க கூட பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேருமே எதிர்த்து தன்னந்தனியாக நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சமயத்தில் நமக்குன்னு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே. அந்த கடவுள் கூடவா இல்லாமல் போயிடுச்சு. இத்தனை நாளாக அந்த சாமியை நான் எப்படியெல்லாம் கும்பிட்டு இருப்பேன், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சிந்து அந்த யோசனையே இருக்காங்க. பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சிவா சிந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வராங்க, யாருக்கும் தெரியாமல். சிந்து, இங்கே பாரு சிந்து, தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு சிந்து. வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, எதை நினச்சி நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரே போதும் நிறுத்து டாக்டரே, நீ கொஞ்சம் கூட தைரியமானவங்களே இல்லையா? ஏன் உங்கள் மனசில் என்ன விருப்பம் இருக்குது அப்படின்றத கூட உன் பெரியம்மா கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியமே இல்லையா? டாக்டரே, நீ செம்ம கோலை, எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக செய்ய முடியாத கோலை நீ. உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து சிவாவை பயங்கரமாக திட்டுறாங்க. தன்னோட மனசில் உள்ள விருப்பத்தை கூட சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ சிவாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. போதும் நிறுத்து சிந்து, நான் இங்கே பாரு, நீ பண்ண காரியத்தினால நான் எவ்வளோ அவமானப்பட்டேன். நான் என்ன உன் கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு இந்த வீட்டில் உன்னை எல்லாருமே கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கேன்னா? அப்படி ஒன்றும் கிடையாதே. நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வற்புறுத்தினா? இல்லைல்ல, நீயா தானே போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் எத்தனையோ டைம் சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டு. என் பெரியம்மா பேச்சை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நீ தானே இப்படி ஒரு விஷயத்த தைரியமாக எடுத்து செஞ்ச. இப்போது நீ
தான் அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நானும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா சிந்து? அது உனக்கு தெரியாது. ஆனால் என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் அப்படியே அதாவது கூனி குறுகி அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் என் வேதனையை என் நெஞ்சுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். என் பெரியம்மா பேச்சை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன், என் பெரியம்மா இப்போவே செத்துப்போன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக செத்து போகிறதுக்கு நான் தயாராக இருப்பேன். அந்த அளவுக்கு நான் பெரியம்மா பேச்சை மதிக்கிறேன். என் வாழ்க்கையை விட எனக்கு என் பெரியம்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. சரி டாக்டரே, ஏன் தப்பு தான். ஆனால் நான் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா, உன்னை நேசிச்சது தான். நேசித்து தொலைச்சிட்டேன். உன்னை என் மனசுலேருந்து தூக்கி எறியவும் முடியல. நான் என் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும், யார்கிட்ட சண்டை போட்டு என் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும். சண்டை போட வேண்டியவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிறேன். என்கிட்ட இனிமேல் பேசவே பேசாத டாக்டரே. என் முகத்தில் முழிக்கவும் முழிக்காத. உங்கள் பெரியம்மா பேச்சு தான் உங்களுக்கு பெரிய பேச்சு அப்படின்னா, நீங்கள் உங்கள் பெரியம்மா கூடவே இருங்க. உங்கள் குடும்பத்து ஆளுங்க கூட இருங்க. யாருக்கும் தெரியாமல் என்கிட்ட வந்து பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. எப்படி என்ன செஞ்சு என் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்து வந்து போயிடுறாங்க. இப்போது இங்கே சிவா பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. நம்ம சிவாவுக்கு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லாக ஆசை இருக்குது. ஆனால் அதை அவங்களால நிறைவேற்றிக்க முடியல. மனசில் உள்ளதையுமே வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் மனசில் உள்ளதை சொன்னால் அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமோ, அவங்களோட உயிர் என்னால் போயிடுமோ அப்படின்ற ஒரு அதாவது ஒரு யோசனை தான் நம்ம சிவாவுக்கு. ஸோ அதை நினச்சிக்கிட்டு தான் பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சிவா இப்போ வரைக்குமே ஒவ்வொரு விஷயமையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிந்து விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக தீர்க்கமாக எடுக்கவே முடியல. நம்ம சிந்து பயங்கர கோவமாக உள்ளே போகவும் அப்போ தான் இந்த மகா வந்து ஸ்னேகா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில். ஏதோ முக்கியமான விஷயம் போல் இருக்கே, அன்னபூர்ணி அத்தையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து அங்கே நின்று கேட்குறாங்க. இங்கே நம்ம இசைக்கு வந்து அக்கா யார் கூடக்கா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் அமைதியாக இருடா, நான் ஸ்னேகா கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்னேகா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் வீட்டில் யாருமே இல்லாத நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கா ஸ்பீக்கரில் போடுக்கா, நானும் கேட்குறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சரி ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு, சொல்லுங்கள் ஆண்டி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, அதுவா ஸ்னேகா? இல்லை, அந்த அன்னபூரணி அக்கா அங்கேயே செத்து போகட்டும்னு விட வேண்டியது தானே. எதுக்காக நீ அவங்கள காப்பாற்றின? அவங்கள காப்பாற்றாமல் இருந்திருந்தா இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தவே நான் தான் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே கேட்டிருக்கணும். அப்படி என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அதே சமயம் உன்னை என் பையனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பேனே. ஏன் ஸ்னேகா இப்படி பண்ண? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டிருப்பேன்ல. ஆனால் நீ அக்காவை காப்பாற்றிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் சிந்து அப்படியே மிரண்டு போகிறாங்க. உடனே அவங்க கையில் ஃபோன் இருக்குது. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, ஐயோ ஆண்டி, நான் போட்ட பிளானே வேறு ஆண்டி. நான் ஒன்று போட்டேன், அது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிளானா? ஆமாம் ஆண்டி, அன்னபூரணி ஆண்டிக்கு தானாலாம் ஆக்சிடெண்ட் ஆகலை, நான் தான் அதை ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் மகாக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே நம்ம சிந்துவுமே அப்படி கதி கலங்கி போகிறாங்க. ஐயோ, அன்னபூர்ணி அத்தையே கொண்டு போகிறதுக்கு இவ தான் பிளான் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ மகா இருந்துட்டு, என்ன சொல்கிற ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆண்டி, உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குமே? கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நான் ஒரு பிளான் பண்ணேன் ஆண்டி, ஆனால் அது நடக்கவே இல்லை. அவங்கள ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ண சொன்னேன். அந்த லாரிக்காரன் கொஞ்சம் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அதான் அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க. சரி, அந்த பக்கம் வந்தோமே, அவங்க இறந்து போயிட்டாங்களா என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் அவங்க உயிரோடு தான் இருந்தாங்க. சரி, இவங்கள காப்பாற்றினாலாச்சு இந்த வீட்டில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அது மூலமாக நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சரி, எதுனாலுமே ஓகே தானே அப்படின்ற மாதிரி அந்த பிளானை ஓரளவுக்கு செஞ்சு முடித்தேன். ஒருவேளை அன்னபூர்ணி ஆண்டி சிவா கூட நான் ஒன்று சேருறது பிடிக்காமல் என்ன பிரிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே அன்னபூர்ணி ஆண்டியை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த லாரி டிரைவருக்குமே நான் ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம
சிந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ! எவ்வளோ பெரிய வேலைய செஞ்சுருக்கா. நான் டாக்டர கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக சின்னதாக ஒரு பொய் தான் சொன்னேன். ஆனால் இவ அன்னபூர்ணி அத்தையவே கொன்று போட பிளான் பண்ணி வச்சிருக்காளே! பாவி பாவி! இருக்கு இவளுக்கு. வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் நல்ல மாதிரி வந்து சீன் போட்டுட்டு போனால, இன்னைக்கு இந்த வீடியோவை காட்டி மகா அத்தையுமே வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது அந்த வீடியோ ரெக்கார்டுமே பண்ணிக்கினாங்க. ஸோ இங்கே அந்த லாரி டிரைவரை வந்து ஸ்டேஷனில் தான் வச்சுருக்காங்க. அதாவது இப்போது அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல். ஸ்னேகாவுக்கு கால் பண்ணுறாங்க அந்த லாரி டிரைவர் வந்து யாருக்கும் தெரியாமல், மேடம் என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. யோ, நான் உனக்கு இணையா சொன்னேன், உன்னை இந்த ஊரை விட்டே தானே போக சொன்னேன், உனக்கு 50,000 ரூபாய் அமௌண்ட் செட்டில் பண்ணல, நீ அப்படியே எடுத்துக்கிட்டே எங்கேயாவது ஓடி போக வேண்டியது தானே, இப்போ நீயும் மாட்டிக்கிட்டு என்னையும் மாட்டி விட்டுற போகிற. ஐயோ மேடம், என் உயிரே போனாலும் உங்களை நான் மாட்டி விடவே மாட்டேன், ஏதாவது பண்ணி என்னை வெளியே எடுக்க முடியுமான்னு சொல்லி கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா கிட்ட கேட்குறாங்க. சரி சரி நீங்கள் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சிந்து வந்து ஸ்னேகாவை பார்த்து பேசுகிறதுக்காக தான் போகிறாங்க. கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகவும் ஸ்னேகாவோட கார் வந்து எங்கேயோ வெளியே கிளம்புது. சரி, இவளை எதுக்கு பார்த்து நம்ம மீட் பண்ணி பேசிக்கிட்டு நம்ம நேரடியாகவே இந்த விஷயத்த அன்னபூர்ணி அத்தைக்கிட்டேயே காட்டிடுவோம், அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வரட்டும், அவளை எல்லாருமா சேர்ந்து கும்மரி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து திரும்பவும் வீட்டுக்கே போகிறாங்க. போகிற வழியில் சாமியுமே கும்பிட்டுட்டு போகிறாங்க. நான் அந்த வீட்டில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், ஆனால் அதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டமாகவே தெரியல. நான் பண்ண தண்டனைக்கு, அதாவது நான் பண்ண தப்புக்கு தண்டனையாக தான் நான் அதை நினச்சிக்கிறேன். ஆனால் எனக்கு எத்தனை தண்டனை கொடுத்தாலுமே நான் அதை வந்து ஏற்றுப்பேன். ஆனால் டாக்டர்கிட்டேருந்து என்னை பிரிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது கடவுளே. அது உனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ அந்த ஸ்னேகா திரும்பவும் டாக்டர் வாழ்க்கையில், அதாவது டாக்டர் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை எனக்கு கொடுத்துட்டேன். அந்த ஆதாரத்தை காட்டினேன் அப்படின்னா ஸ்னேகா திரும்பவும் டாக்டர் வாழ்க்கையில் நுழையவும் முடியாது, ஏன் எங்கள் வீட்டுக்குள்ளே கூட நுழையவே முடியாது. நான் சொல்கிறத எல்லாருமே நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு எங்கள் சிந்து வந்து வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போது சிந்து வந்து வராங்க. மகா இருந்துட்டு, ஏய் நீ எதுக்காக நீங்கள் வர, அதான் நீங்கள் வந்தாவே அக்காவுக்கு பிடிக்கிறது இல்லைல்ல, உன்னை பார்த்தாவே அக்காவுக்கு கோவம் வருது, அக்காவுக்கு ஏதாவது ஆகிட போகுது, ஒழுங்கா போடி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அன்னபூர்ணி அத்தை, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தயவு செஞ்சு நான் பேசுறத ஒரே ஒரு 5 நிமிஷம் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து போக சொன்னால் கூட நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, சிந்து நீங்கள் சொல்லுங்கள் சிந்து. அம்மா அதான் அவங்க ஏதோ பேசணும்னு சொல்கிறாங்கல்ல, ஒரே ஒரு 5 நிமிஷம் கேட்டால் தான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூரணி சைலண்ட்டாகவே இருக்காங்க. சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கான காரணமே அந்த ஸ்னேகா தான் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே நம்ம அன்னபூரணி இருந்துட்டு நம்பவே மாட்டேங்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய பொய்க்காரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொய் சொல்லி 1 வருஷமாக இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன். உன் மேலே நான் எம்பிட்டு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன், அதை மொத்தமாக சுக்குநூறாக உடைச்சிட்டில்ல நீ. இப்போயும் பொய் தான் சொல்லுவேன். ஸ்னேகா என் உயிரை காப்பாற்றிருக்கா, அவள் இந்த வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்து போகிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அத்தை அப்படி இல்லை அத்தை. உடனே மகா இருந்துட்டு, அக்கா அது அப்படியே தான் இருக்கும், இவ பயப்படுறாக்கா, எங்கே ஸ்னேகாவுக்கும் சிவாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோமோ அப்படின்னு பயப்படுறா. ஏன்னா ஸ்னேகா அவங்க உயிரை காப்பாற்றினதுனால ஸ்னேகா ரொம்ப நல்ல பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு சிவா கூட ஒன்று சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது முடிவு எடுத்துருவோங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்காக்கா. அது மட்டும் இல்லாமல் சிவாவும் ஸ்னேகாவும் உயிருக்குயிராக லவ் பண்ணாங்கக்கா. ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வச்சா சிவாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம ஏன்க்கா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து அந்த பேச்சை ஆரம்பிக்கவும், உடனேங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது மகா, ஏன்னா என் உயிரவே காப்பாற்றிருக்கா, ஸ்னேகா மட்டும் இல்லாமல் போயிருந்தா என்னுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும், உங்கள் எல்லாருமே நான் விட்டுட்டு போயிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிந்து இருந்துட்டு, ஐயோ அத்தை அப்படி ஒரு தப்பை மட்டும் நீங்கள் எப்போவுமே செஞ்சிடாதீங்க, ஸ்னேகாவை மட்டும் நீங்கள் டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா என் வாழ்க்கை மட்டும் போகாது, நம்ம குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே ஒட்டுமொத்தமாக போயிடும், தயவு செஞ்சு அப்படி ஒரு தப்பை பண்ணிடாதீங்க அத்தை, இந்த வீட்டில் யாரையுமே உயிரோடு வைக்க மாட்டான் அந்த ஸ்னேகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, என்னடி நீ பெரிய உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உன்னால் நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே
போதும், ஒழுங்கா போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா இங்கே பாருக்கா, இவ ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த வீட்டை விட்டு போகணும். வீடு பார்க்க சொன்னீங்கல்லக்கா, இசைக்குமே வீடு பார்த்துட்டாங்க்கா. இவ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுக்கா. இன்னைக்கு ஈவினிங்கே இவளை வேற ஒரு வீட்டுக்கு மாற்றிடலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம சிந்து இருந்துட்டு, சரிங்க அத்தை, நான் சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கூட மாற்றுங்க. அப்புறமா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன். இப்போது நான் சொல்ல வரதை மட்டும் தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணி அந்த வீடியோ ரெக்கார்டை காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. வாய் மேலே கை வச்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம மகாவுக்கு அப்படி கதி கலங்குது. ஐயோ, நம்ம ஸ்னேகா கூட பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே இவ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாளா? ஐயோ போச்சு, அக்கா இனிமேல் நம்மளை இந்த வீட்டில் இருக்கவே விட மாட்டாங்க, நம்மளை கொண்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ அன்னபூரணி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சிந்து இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை காலையில் தான் அத்தை இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்ததுமே எனக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. அப்போவே நான் இதை வீடியோ ரெக்கார்டை பண்ணிட்டேன் அத்தை. இவங்க ஏதோ தப்பான வேலை தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அதான் இவங்க பேசுகிற ஸ்டார்டிங்லேயே நான் வீடியோவை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு அதை வாங்கி பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. உடனே அவங்க மகா கிட்ட வந்து, சித்தி என்ன சித்தி இதெல்லாம்? அப்போது என் அம்மா உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்போது என் அம்மாவை போட்டு தள்ளிட்டு நீங்கள் இந்த வீட்டவே ஆண்டு அனுபவிக்கணும்னு நினச்சிருக்கீங்க. ஏன் அதுக்கு நீங்கள் சொந்தமாக சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சொத்து சோகம்னு சொல்லி சேர்த்து வச்சு அதை ஆண்டு அனுபவிக்கணும் சித்தி. தேவையில்லாமல் மற்றவங்களோட சொத்து சோகத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதுவும் ஒரு உயிரை எடுத்துகிட்டு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்க. இப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு கூசவே இல்லையா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்க. வயசில் பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. என் அம்மா இல்லாத வாழ்க்கையை எங்கள் எல்லாராலையுமே யோசிச்சு கூட பார்க்க முடியாது. என் அம்மா உங்களுக்கு என்ன சித்தி துரோகம் பண்ணாங்க? என் அம்மா உங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க? ஏன் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டிங்களா? கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம்னு உங்களுக்கு எதுவுமே இல்லையா? ஏன் இப்படி பணம்னு அலையிறீங்க? பணத்தை வச்சுக்கிட்டு செத்து போகிறப்ப நீங்கள் எதை கொண்டு போவீங்க? ஒன்றுத்தையும் கொண்டு போக மாட்டீங்கல்ல? அது தெரிஞ்ச விஷயம் தானே? அப்படி இருக்கிறப்போ எதுக்காக பணம்னு அலையிறீங்க? ஒரு உயிரை எடுத்துட்டு ஒட்டுமொத்த சொத்து சோகத்தை எல்லாம் அனுபவிச்சா நல்லா இருக்குமா அது? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே அன்னபூரணி, ஆறுமுகம் கொஞ்ச நேரம் அமைதி ஆறுமுகம். உடனே அன்னபூரணி மகா கிட்ட வந்து, மகா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன்? உனக்கு நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் உள்ள என்னை சுற்றி உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே யோசிப்பேன். எல்லாருக்குமே ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுற. சிந்துனா ஒரே ஒரு பொய் தான் சொன்னான். அதுவும் தன்னோட வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிறதுக்கு ஒரு பொய் சொன்னான். அதனால் நம்ம அவமானம் பட்டும் தான். ஆனால் ஒரு உயிரை எடுத்துட்டு நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? என்ன மகா இது? நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை போய் இவ்வளோ நாளாக என் கூடவே வச்சுக்கிட்டு இருந்திருக்கனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே நம்ம மகாவை அன்னபூர்ணி வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. அதே சமயம் அப்போ தான் ஸ்னேகாவுமே வராங்க. நம்ம சிவாவுமே அப்போ தான் ரூம்லேருந்து வராங்க. என்ன ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஸ்னேகாவும் வரவும் நம்ம சிவாவும் வந்து நிற்கிறாங்க. பெரியம்மா, என்ன பெரியம்மா என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? எல்லாரோட முகமும் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. என்னாச்சு பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம ஆறுமுகம் ஃபோனை எடுத்து காட்டுறாங்க. அந்த ஃபோனை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸ்னேகா இருந்துட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்க்கவும் அப்படி மிரண்டு போயிடுறாங்க. ஐயோ போச்சு, நம்ம பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது மகா ஆண்டிக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லி இப்போ நம்ம கையும் களவுமாக மாட்டிக்கிட்டோமே. சரி இங்கேருந்து எஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவி வந்து முன்னாடி நின்றுடுறாங்க. என்னடி, என்ன உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. பைரவி கையை எடுடி, எதுக்காக இப்போ என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு பார்க்குற? நீ அத்தையை கொல்லு போட்டுருணும்னு சொல்லி நினச்சா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? என் அத்தை உனக்கு என்னடி துரோகம் செஞ்சாங்க? நீ எதுக்காக என் அத்தையை கொண்டு போடணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்க? இங்கே பாரு, நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நான் இப்போவே சஞ்சய்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க. உடனே சஞ்சயுமே வந்துடுறாங்க. சஞ்சய், இந்த ஸ்னேகா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? இவ தப்பு பண்ணதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு பேசினாங்க இல்லையா மகா கிட்ட, அது எல்லாத்தையுமே
காட்டுறாங்க. ஸோ சஞ்சய் கிட்ட சொன்னதுமே இந்த ஸ்னேகா அடங்கவே மாட்டாளா, ஏய் இங்கே பாரு, உன்னை கண்டிப்பாக நான் ஜெயிலில் போடாமல் விட மாட்டேன், மர்டர்ஸ் கேஸில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகா அப்படி கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு அன்னபூரணி கிட்ட போயிட்டு, அத்தை நம்ம கூட இருக்கிறவங்கள யாரையுமே நம்பவே முடியல அத்தை, கூட பிறந்தவங்களையும் நம்ப முடியல, கூட இருக்கிறவங்களையும் நம்ப முடியல, யார் எப்போ என்ன செய்வாங்கன்னே தெரியல அத்தை அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பைரவி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், யாரையுமே நம்ப முடியாது, மகா போய் இப்படி செய்வான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் மனசு ரொம்ப சுக்குநூறாக உடஞ்சி போச்சு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மகா அன்னபூர்ணி காலில் வந்து விழுந்து பயங்கரமாக அழுது கெஞ்சுறாங்க. அக்கா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கா, நான் ஏதோ ஒரு இதில் பேசிட்டேன், அக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உன் மனசில் என்ன இருக்கோ அதை தான் நீ அந்த ஸ்னேகா கிட்ட பேசியிருக்க, உனக்கு சொத்து சுகம் பணம் அந்தஸ்து இதுதானே முக்கியம் உனக்கு, சரி எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நாங்கள் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடுறோம், நீ மட்டும் சந்தோஷமாக இதில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அக்கா எனக்கு எதுவுமே வேண்டாக்கா, நீங்கள் எல்லாருமே என் கூட இருந்தால் அதுவே போதும்க்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு என் மகாவை பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவு இறக்கும்னு எதுவுமே இல்லையா, ஒரு உயிரை கொல்றதுக்கான உரிமையை உங்களுக்கு யார் தான் கொடுத்தாங்க, அந்த ஸ்னேகா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இப்படி லூசுத்தனமான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. பிரியமா இவங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. ஸோ அன்னபூரணி இருந்துட்டு, இங்கே பாருப்பா சிவா, நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் யார் கூடயும் எனக்கு பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு மகாவோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. சிவா என்னை மன்னிச்சிரியா சிவா ப்ளீஸ்யா, என்னை உள்ளே கூப்பிட்டுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் எங்கள் யார் மூஞ்சிலையும் மொழியவே கூடாது, இந்த வீட்டு பக்கம் திரும்பிட போகிறீங்க, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்குமே கூடவே போயிடுறாங்க. இப்போது இசைக்கியும் மகாவும் இப்போது வீட்டை விட்டே போயிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. நான் இந்த வீட்டில் உள்ள யாருக்குமே எந்த ஒரு துரோகமும் நினைக்கவே இல்லையே, ஏன் நான் நம்புகிற யாருமே எனக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அழுகாதீங்க அத்தை, எல்லாரையுமே அதாவது ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யாருமே உண்மையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க அத்தை, உண்மையாகவே இந்த உலகமே சரியில்லை அத்தை, பொய்யான உலகம் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம சிவா தான் இங்கே நம்ம இது அன்னபூரணிக்கு ஆறுதலாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் அன்னபூர்ணி பெரியம்மா, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரியா சிவா, நான் உன்னையும் சிந்துவையும் பிரித்து உங்கள் 2 பேரையும் கஷ்டப்படுத்தினாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ பெரியம்மா அது வந்து இங்கே பாரியா சிவா, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போகிறதில்ல, அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்க யாருமே உண்மையாகவே இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு தான் நினைக்கிறேன், ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கா, அவள் செஞ்ச ஒரே தப்பை மட்டும் ஏன் நம்ம டார்கெட் பண்ணணும், அவள் இந்த வீட்டுக்காக நிறைய நல்லது செஞ்சுருக்காயா, உன் உசுரை கூட காப்பாற்றிருக்காயா, அப்படி இருக்கிறப்போ உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்ல, இங்கே பாரியா சிவா இப்போ கேட்குறேயா, உன் பெரியம்மா கேட்குறேன், உன் மனசில் என்னையா இருக்குது, சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருந்தால் என்கிட்ட டைரெக்டாக சொல்லிடுறியா, உன்னுடைய விருப்பம் என்னவோ அதுதான் என்னுடைய சந்தோஷமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பெரியம்மா நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நீங்கள் சொல்கிறப்போ என்னால் எதையுமே மறுக்க முடியல பெரியம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன், ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் பாசமும் நிறைஞ்சு இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரியா சிவா மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக ஒன்றத்தை பண்ணுறது அது நம்ம வாழ்க்கைக்கோ நம்ம எதுக்குமே நல்லதாக இருக்காதையா, உன் மனசுக்குள்ளே சிந்து தான் இருக்கா அப்படின்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய விருப்பம் என்னவோ அதையே நான் நிறைவேற்றி வைக்கிறேயா, சிந்து இங்கே வாம்மா, என்னை மன்னிச்சிருமா, ஐயோ அத்தை ஏன் அத்தை இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அத்தை, எப்படியோ என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க அதுவே போதும் அத்தை, நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மிகப்பெரிய தப்பு தான், அதை நான் எப்போவோ உணர்ந்துட்டேன் அத்தை, ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில் நான் செத்துக்கிட்டு தான் இருந்தேன், எப்படியோ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு தப்பு பண்ணதுக்கான தண்டனையுமே அனுபவிச்சிட்டேன், இப்போ டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், அதையுமே இப்போ நீங்கள் நிறைவேற்றி வைக்க போகிறீங்க, இதை விட வேறு என்ன தான் எனக்கு சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்னபூரணி 2 பேரோட கையையும் ஒருத்தர் கை மேலே ஒருத்தர் வச்சு சேர்த்து வைக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்னோன்யமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போது நம்ம சிந்து வந்து பைரவி கிட்ட, பைரவி என்னால் உன்னுடைய படிப்பு, ஆசை, கனவு, லட்சியம்னு எல்லாமே சிதைக்கப்பட்டுருச்சு. என்னை மன்னிச்சிரு பைரவி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு என் கூட பேசு பைரவி, ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. உடனே நம்ம பைரவி எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே போயிடுறாங்க. அன்னபூரணி இருந்துட்டு, இங்கே பாருமா சிந்து, பைரவி இப்போ வரைக்குமே உன் மேலே கோவமாக தான் இருக்கா. ஏன்னா அவளோட ஆசை ரொம்ப பெருசு. அது எல்லாத்தையுமே தன்னோட அப்பா அம்மாவுக்காக நீ கல்யாண மண்டபத்திலேருந்து ஓடி போன ஒரே ஒரு காரணத்துக்காக அவளோட ஆசை, லட்சியம், கனவுன்னு எல்லாத்தையுமே விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு குடும்பத்துக்காக அவள் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கண்டிப்பாக அவளுக்கு உன் மேலே கோவம் இருக்க தான் செய்யும். எல்லாமே சரியாயிடும்மா, நீ எதை நினச்சி கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி வந்து சொல்கிறாங்க. பைரவிக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ டாக்டர் கூட ஒன்று சேர்ந்ததுனால பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, சிந்து எனக்கு இப்போ தான் ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது சிந்து, நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல. எப்படியோ நீங்களும் சிவாவும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே இசைக்கியும் மகாவும் தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கையில் ஒத்த ரூபா கூட பணம் இல்லை. சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாமல், பணம் இல்லாமல் பிச்சைக்காரவங்க மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் எட்டலை, அதாவது திறமை இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கே இங்கேன்னு ரோடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூரணியை போட்டு தள்ளிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தவே ஆளணும், ஒட்டுமொத்த சொத்து சொகை எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. இன்றைக்கி ஒத்த ரூபா கூட இல்லாமல் பிச்சைக்காரங்க மாதிரி தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஒரு வழியாக சிந்துவும் நம்ம சிவாவையும் அன்னபூரணியும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே லைக் பண்ணி